இளம் வைத்தியர்களுக்கு வணக்கம். நீர்நிலை சுத்தம் செய்யும் மீன், மலர்கள் முழுமை பெற பிறக்கும் தேன். நோய் வர காரணம் இரைப்பை சுத்தம் இல்லை, அஜீரணம். நீர்நிலையை சுத்தம் செய்யும் மீன், மலர்கள் முழுமை பெற பிறக்கும் தேன். உடல் நலம் சீர்கெட இரைப்பை சுத்தம் இல்லை, அஜீரணம். இரைப்பையின் இயக்கம் இருக்கணும் நிரந்தரம். இரைப்பையில் கழிவுகள் சேர்ந்துட்டா உடல் நலம் சீர்கெட பல உபத்திரம். நோய் தீர்க்கும் மருந்துகள் 1000 இருந்த போதிலும் வைத்தியர்கள் போதிய அளவு பேதி மாத்திரை, பித்தம் தணிக்கும் கஷாயங்களை கொடுத்த பிறகு இரைப்பை சுத்தம் செய்து பிறகு மருந்து மாத்திரைகள் கொடுப்பது சிறந்த வைத்திய முறையாகும். பித்தம் தணிக்க செய்யக்கூடிய கஷாயப் பொருட்கள் அதிமதுரம் 10 கிராம், வெட்பாலை அரிசி 10 கிராம், பேய்ப்புடலை என்று சொல்லக்கூடிய பாகற்காய் கொடி 10 கிராம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கப்பெற்று இடித்து மாவாக்கி சூரணம் செய்து 2 அவுன்ஸ் வீதம் கஷாயத்தை கொடுத்து பிறகு வயிறு நிறைய வெந்நீரை அருந்து கொடுத்து வாந்தி எடுத்து அன்றைய நாள் முழுதும் விரதமிருந்து மறுநாளே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி செய்த போதுதான் இரைப்பை சுத்தமாகும். நாம் கொடுக்கும் மருந்து மாத்திரைகளும் சீக்கிரம் வேலை செய்து உடல்நலத்தை காக்கும். அப்படி இரைப்பை சுத்தமில்லாத காரணத்தினால் நமக்கு மூட்டு வலி, முகம் கை காலில் வீக்கம், மயக்கம், சர்க்கரை, வாந்தி போன்ற பல உபாதைகள் ஏற்பட காரணமாக இருக்கிறது. ஆகவே வைத்தியர்கள் கவனத்திற்கு இந்த பித்த கஷாயத்தை கொடுத்து 2 அவுன்ஸ் வீதம் கஷாயத்தை கொடுத்து வயிறு நிறைய வெந்நீரை அருந்து கொடுத்து வாந்தி எடுத்த பிறகு மருந்து மாத்திரைகள் கொடுப்பது மிக சிறந்த வைத்திய முறையாகும். சிரமப்படாமல் சேகரித்து இந்த கை வைத்தியத்தை செய்து பிறகு மாத்திரை மருந்துகள் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.